ஹாய்ங்க. குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு எங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 அகாடமி வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கு. ஒண்ணு வந்து கிஷோபா அகாடமி, இன்னொன்னு வந்து சோனா அகாடமி. இப்போ கிஷோபா அகாடமி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபீஸ் வந்துட்டு 1200. இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லா ஷெடியூலுமே வந்துட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு இலக்கணத்தை வந்துட்டு காமன் டாபிக், ஷெட்யூல் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதா வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. காமன் டாபிக் வந்துட்டு எல்லா ஷெட்யூல்லயுமே வரும். அதாவது ஒவ்வொரு வாரமுமே வந்துட்டு அந்த காமன் டாபிக் வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். இந்த மாதிரி படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, ஈஸியாவே இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலக்கியத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே வந்துட்டு ஒரு ஷெட்யூல் வந்துட்டு குடுத்துடுறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழின் தொன்மை சிறப்பு, தமிழ் பணி தொடர்பான செய்தி, தமிழ் தொண்டு தொடர்பான செய்தி, சான்றோர் பற்றிய செய்தி, திருக்குறள்ல வந்துட்டு 2 அதிகாரம் வந்துருது, அறநூல் தொடர்பான செய்தியில வந்துட்டு 2 டாபிக் கவர் ஆகுது. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு ஷெட்யூல்ல வந்துட்டு, அதாவது 1 வீக்ல வந்துட்டு நம்ம படிக்கிறது மாட்டம் இருக்கும். இப்ப டோட்டலா பார்க்குறப்ப வந்துட்டு தமிழ பொறுத்தவரையிலும் வந்துட்டு எல்லா டாபிக்குமே வந்துட்டு 1 வீக்ல வந்துட்டு கவர் பண்றது மாதிரி இருக்கும். ஜிகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிகே பொறுத்தவரையிலும் வந்துட்டு நியூ சிலபஸ் படி வந்துட்டு யூனிட் 3, 4, 5 அண்ட் 6 வந்துட்டு கவர் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துல வந்துட்டு இந்த எல்லா யூனிட்ல இருந்துமே வந்துட்டு ஒரு டாபிக் வந்துட்டு கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து இதை ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு ஜிகே வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி டாபிக் வைஸ்ன்னு பார்க்குறப்ப வந்துட்டு அது ஸ்கூல் புக்ல வந்துட்டு எந்த கவர் ஆகுது அப்படிங்கறதையும் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு டாபிக்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக்ஸ்ல வந்துட்டு எப்படி கொஸ்டின் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடா வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு வீடியோவா வந்துட்டு கொடுக்குறாங்க. சோபா மேம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு டைம் போய் அதை வாட்ச் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் பார்க்குறப்ப வந்து ஒவ்வொரு டாபிக்கும் வந்துட்டு ஒரு ஷெட்யூல், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு டாபிக் நீங்க படிக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த வாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துட்டு என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கொஸ்டின் பேப்பருமே செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துறாங்க. இது இல்லாம வந்துட்டு கிருஷ்ணா சார் வந்துட்டு டாப் 500 சம்திங் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த சம்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போனேன். 27க்கு வந்துட்டு நான் வந்து 25 சம்ஸ் வந்துட்டு கரெக்டா போட்டிருந்தேன். அதனால எனக்கு வந்துட்டு அந்த டாப் 500 சம்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு 4 ஷெட்யூலுக்கும் அப்புறமே வந்துட்டு ஒரு ரிவிஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஜாயின் பண்றீங்க, 1500 rupees கொடுத்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா வந்துட்டு அந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்னால வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 4 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது ஷெட்யூல் வந்துட்டு யூடியூப்லயே வந்துட்டு ஓப்பன் டு ஆல் சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரீயாவே வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோனா அகாடமி. சோனா அகாடமிலுமே வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு 1500 ருபீஸ் தான். டியூரேஷன் வந்துட்டு 6 மந்த்ஸ். மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிஎஃபா கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு எல்லா ஷெட்யூலுமே வந்துட்டு மொத்தமா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டாபிக்கும் வந்துட்டு தனியா இருக்கு. இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நான் இப்பதான் புதுசா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிசினஸா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்களுமே வந்துட்டு 3 ஷெட்யூல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. என்ன பொறுத்தவரையில என்ன அப்படின்னா, சிசோபா அகாடமியும் இதையும் கம்பேர் பண்றப்ப வந்துட்டு சிசோபா அகாடமி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா தெரியுது. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல பிசினஸா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த டைமிங் வந்துட்டு செட் ஆகும் படிக்கிறதுக்கு. 1 வீக்ல வந்துட்டு எல்லா டாபிக்குமே நம்மளால படிக்க முடியுமா, கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.